சும்மா அந்த பூமி அதிருதுன்னு நாங்க நினைச்சுன்னு இருந்தோம். கருப்பு கலர்ல தண்ணி மட்டும் படிப்படியா வந்துட்டு அப்படியே. ஃபர்ஸ்ட் வந்தது வந்து ரொம்ப போசா வரல, இங்க பெருசா கிளம்பி அப்படியே ஊரே முழுற மாதிரி வருது. போட்டு ஏறி ஒருத்தர் செத்துட்டு இருப்பாரு, இன்னும் 2 பேர் வந்து தள்ளி பூச்சாங்க. மாசம் ஃபுல்லாவே போறதுக்கே பயம் ஆச்சு. டெய்லியும் போயிட்டு இருப்போம். இன்னைக்கு டிசம்பர் 26. உங்கள சில பேருக்கு இது ஒரு நார்மலான டேயா இருக்கலாம், ஆனா பல பேருக்கு இது ஒரு மறக்க முடியாத நாள். இன்னைக்கு எந்த ஒரு பரபரப்புமே இல்லாம இருக்கிற இந்த உலகம் 19 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு நிகழ்வு அவங்களோட மனசுல இருந்து நீங்காம இருக்குது. 2004 டிசம்பர் 26 ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒரு 7-7:30 மணி இருக்கு. அன்னைக்கு காலையில பீச்ல வாக்கிங் போறவங்களாம் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. சண்டேவே செலிப்ரேட் பண்றதுக்காக வந்திருந்தவங்க நிறைய பேர் கடல்ல குளிச்சுட்டு இருந்தாங்க. கடற்கரை ஓரமா நிறைய பேர் கிரிக்கெட் விளையாண்டுருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. அவங்களோட சந்தோஷம் இன்னும் ஒரு சில நிமிஷம் தான் தெரியாமலே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அந்த ஒரு சம்பவம் நடக்கிற வரைக்கும் ஒரு பயங்கரமான அலை ரொம்ப சத்தத்தோட வந்துச்சு. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஊரே நாசமாக்கிட்டு போயிடுச்சு. எங்க பார்த்தாலும் ஒரே அலற சத்தமாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அதுக்கு பேர் வைக்கிறாங்க சுனாமின்னு. இது வரைக்கும் உலகத்துல நிறைய சுனாமிகள் வந்திருக்கு. அதுல ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ்னா 2004 வந்த இந்த சுனாமி தான். பூமிக்கு இடையில உள்ள டெக்டானிக் பிளேட்ஸ் நகரதுனாலதான் இந்த பூமியில நிலநடுக்கமோ இல்ல சுனாமியோ ஏற்படுது. இந்தோனேஷியால உள்ள சுமத்ரா தீவுல ஏற்பட்ட நிலநடுக்கம் 15 நிமிஷத்திலேயே இந்தோனேஷியாவை தாக்கியிருக்கு. அதுல இருந்து 2 மணி நேரத்துக்குள்ள இந்தியாவையும் ஸ்ரீலங்காவும் தாக்கியிருக்கு. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தாய்லாண்டையும் 16 மணி நேரம் கழிச்சுதான் சவுத் ஆப்பிரிக்காவை அட்டாக் பண்ணிருக்கு. இந்த சுனாமினால ஏற்பட்ட அலை கிட்டத்தட்ட 80 அடியில இருந்து 100 அடி உயரம் வரைக்கும் எழுந்திருக்கு. அதாவது நீங்க சாதாரண பார்க்கிற அலையில ரொம்ப பயங்கரமான அலது. இதுல உயிரிழந்தவங்க மட்டும் 2,30,000 பேரு. அவங்களோட இருப்பிடத்தையும் அவங்களோட வாழ்வாதாரத்தையுமே நிறைய பேர் இழந்திருக்காங்க. அந்த பீச் போன வரைக்கும் வந்துச்சு தண்ணி சுனாமில. அதாவது எப்பவுமே மேலா போச்சுதுன்னா போயிடும். எங்களுக்கு சுனாமி எல்லாம் தெரியாது. எங்களுக்கு சும்மா அந்த பூமி அதிருதுன்னு நாங்க நினைச்சுன்னு இருந்தோம். தண்ணி வந்துனே இருந்தது, அலாலியா வந்துனே இருந்தது. வலையெல்லாம் போட்டை பிடிக்கல முடியல. போட்டு ஏறி ஒருத்தர் செத்துட்டு இருப்பாரு, இன்னும் 2 பேர் வந்து தள்ளி பூச்சாங்க. அந்த மாரி வந்துது தண்ணி சுனாமில. அதுக்கப்புறம் தான் தெரியும் எங்களுக்கு சுனாமின்னு. இந்த டிவில இந்த இதுவெல்லாம் சொல்லுவதுதான் தெரியும் எங்களுக்கு சுனாமி. கடல் பொங்கி வருதுன்னு தான் தெரியும் எங்களுக்கு. சுனாமி வரப்ப இங்கதான் இருந்தாங்க. நாங்க பக்கத்துல தான் வீடு தாங்க, குடிசை வீடு தான் போட்டுதான் இருந்தோம். திடீர்னு பார்த்தா அலை மாட்டோம், அது கருப்பு கலர்ல தண்ணி மட்டும் படிப்படியா வந்துட்டு இருந்தது அப்படியே. அதாவது இங்க நார்மலா வந்து அழுகு பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து படிப்படியா வந்துட்டுன்னா இது புதுசா வந்து கிட்ட நம்ம வீட்டு கிட்ட வருது சொல்லிட்டு நான் அப்படியேதான் பயம் கிடையாது, வந்துட்டே இருக்கு. திடீர்னு வந்துட்டு வந்து பாத்துட்டு தான் இருந்தான். அப்புறம் தான் இங்க எங்களுக்கு கொஞ்சம் உள்ள இருக்கிறதுலாம் வந்துட்டு இது கடல் உள்ள வருது சொல்லி கொஞ்சம் பயந்துக்கு ஓடும்போது சரி இதுதான் என்ன நம்மள நார்மலா ஃபிஷர் பண்ணாங்க கேஷுவலா அப்படியே இருந்ததுனால தண்ணி வருது, தண்ணி காலக்கிட்ட வருது. ஆனா ரொம்ப ஃபர்ஸ்ட் வந்தது வந்து ரொம்ப போசா வரல. இங்க ஃபர்ஸ்ட் வந்த அலை வந்து ரொம்ப போசா வரல. நார்மலா வந்துட்டு ஃபுல்லா இந்த கருப்பு கலர்ல வந்துச்சு. வந்துட்டு எல்லாம் பயந்துட்டு வராங்க. அம்மா வந்து கூட்டாங்க, என்னடா இது கடல் உள்ள வருது இங்க நின்றுட்டு இருக்கா சொன்னாங்க. இதுனாமா பயப்படணும்பா சொல்லிட்டு இருந்தேன். அப்படியே அம்மாவுக்கோசம் நாங்க அண்ணாண்ட கொஞ்சம் நான் வந்துட்டு போயிட்டே இருக்கு. நான் கொஞ்சம் உள்ள மேல போயிட்டே இருக்கிறேன். தண்ணி பாட்டு கூட வந்துட்டே இருக்கு. தண்ணி வந்து நான் இது வரைக்கும் எனக்கு 35-36 வயசு ஆகுது. இது வரைக்கும் நான் கடல்ல வந்து நான் ஒரு 20 வருஷம் தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த ரோடு இருக்கு, அந்த ரோடுக்கு அண்ணாண்ட இது வந்தது கிடையாது. என்ன வெதர் வந்தாலும் சரி அதுக்கு அண்ணாண்ட வந்தது கிடையாது. நானே அந்த மேட்டு மேல இருக்கு, மேட்டு மேல என்கிட்ட வருது தண்ணி. ரொம்ப ஸ்லோவா தான் வந்துட்டு இருக்கு. வேகமா வந்ததா வச்சுக்கலாம், எல்லாம் பயந்துட்டு எல்லாம் போயிட்டு இந்த ஊர்ல ஸ்லோவா தான் வந்துட்டு இருந்தது. சரி வந்துட்டு அப்படியே வந்துட்டு ரோட்டு மேல ஏற முடியாம ரிட்டர்ன் போயிடுச்சு. ரிட்டர்ன் பண்ண எல்லாம் என்ன இது தண்ணி ஒரு மாதிரியா வந்துட்டு போகுது, என்ன இது இல்ல குழப்பத்துலதான் மறுபடியும் எல்லாம் நம்ம மக்கள் எல்லாம் இங்க வந்துட்டாங்க. அதுக்கு அடுத்து திடீர்னு பாக்குறோம் கொஞ்சம் உள்ள ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ள திடீர்னு பெருசா ஒரு அலை ஒண்ணு கிளம்புது. 2வது அலை பெருசா அலை கிளம்புது. இது வந்து நம்ம எல்லாரும் அடிச்சுட்டு போயிடும் சொல்ல எல்லாம் ஓடும். அப்பதான் அலறச்சுன்னு ஓடும். அப்பதான் கொஞ்சம் வீட்டுல கொஞ்சம் இடிச்சது. அந்த அலை 2வது வந்து அலை தான் வந்து தண்ணி கருப்பா வரல. அது
தண்ணி வந்தது வந்து கொஞ்சம் நார்மல் கடல் தண்ணி மாதிரி வந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து கருப்பு வந்துச்சு, சேரெல்லாம் வந்துட்டு கடல் தண்ணி வந்து ஒரே போர்ஸ் தான் அடிச்சது. வந்து வீட்டில் அடிச்சிட்டு படிச்சுதான் போயிடுச்சு. எல்லாம் ரொம்ப பயந்துட்டான். என்னாச்சு என்னாச்சு, கடல் பொங்கிட்டு வருது போடுது, கடல் பொங்கி வந்துடுச்சு, எல்லாம் பயந்துருக்கிறது. எல்லாம் ஓட்டிட்டோம். ஓடி ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சுதான் கரெக்ட் சொல்ற மாதிரி தான் ஒரு 7:30 8 மணிக்குள்ள முதல் ஆளா வந்துச்சு. 2வது ஆளை வரும்போது ஒரு 1/4 ஹவர் மேல ஒரு 8:15 8:30 வந்துச்சு. 2வது ஆளை அந்த பத்திரத்துல இருந்தான். அதுக்கப்புறம் தான் அங்கே அக்கம் பக்கம் ஃப்ரெண்டுங்கெல்லாம் ஃபோன் அடிச்சுக்காங்க போது இந்த மாதிரி என் வீடு அடிச்சுட்டு போயிடுச்சு, என் வீட்டுக்குள்ள தண்ணி போயிடுச்சு, இந்த மாதிரி எங்கள் அப்பா காணாம போயிட்டாரு எப்படியோ சொல்லும்போது இன்னும் பயம். இந்த வரை நான் பிறந்தது பார்த்தது கிடையாது, எங்கள் அப்பாவும் அந்த மாதிரி பார்த்தது கிடையாது. திடீர்னு அந்த புதுசாக இருக்குது சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இருக்கிறது தான் செய்தியில் வரும்போது இந்த மாதிரி அது இந்த நாகப்பட்டினம் இவ்வளோ பேர் போயிட்டாங்க, இவ்வளோ போயிட்டேன் சொல்லிட்டு அந்த பயத்தில் தான் சொன்னாங்க. கடல் மேலே எங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு. அந்த ஒரு மாதம் ஃபுல்லாகவே போகிறதுக்கே பயம் வந்துச்சு. நான் டெய்லியும் போயிட்டு இருப்போம், இப்போ கூட போயிட்டு தான் வரேன். பதட்டம் அப்படியே இருந்துச்சு. அந்த சுனாமி வந்தது வந்து இப்ப வரைக்கும் கடல்ல டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. நாங்க அப்ப கிடைச்ச மீன் ஒரு 100ல ஒரு 2% மீன் கிடைக்க மாட்டேது. அப்ப நாங்க டீசல் அதிகம் செலவு பண்ண மாட்டோம். அதிகபட்சம் என்ன அது ஒரு 100 ரூபாய் டீசல் இருந்தா போதும். அப்போ டீசல் எவ்வளோ 35 ரூபாய் 34 ரூபா இருந்தது. 100 ரூபாய் டீசல் இருந்தா போதும். அது வச்சுட்டு நாங்க ஒரு 25 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வருவோம். தோராயமா சொல்றேன். இப்போ வந்து அந்த 1000 ரூபாய் டீசல் போட்டா கூட அந்த மீன் கிடைக்க மாட்டேங்குது. புரியுதுங்களா? அப்போ வந்து 1000 ரூபாய் அதிகம் காசு. இப்போ நாங்க 2000 மீன் கூட கிடைக்க மாட்டேது. 2000 கம்மி தான். இப்போ ஒண்ணுமே இப்போ டீசலுக்கு 100 ரூபாய் ரேட்டு வந்துடுது. 2000 ரூபாய் கிடைக்க மாட்டேது. இப்போ நஷ்டம். இப்போ போயிட்டு வந்துடுறேன், ஒரு 1000 ரூபாய் கூட மீன் கிடைக்கல. கஷ்டப்பட்டுட்டு வரேன். 2 போட்டு இருக்குது, வித்துட்டு வேற ஏதாவது வேலைக்கு போலான்னு இருக்கிறேன். இல்ல அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ஒரு மாசம் கழிச்சு ஒரு 2 நாள் தொடர்ந்து 2 நாளா போறேன். சனி ஞாயிறு, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் போறேன். 2 நாளா போயிட்டு கை காசா வரவங்களுக்கு லேபருக்கு ஒரு 3 பேர் வராங்க. 3 பேர் கை காசு ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்துட்டு போறேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். பருவ டைம் அந்த மாதிரி தண்ணிங்க வரும்போது நாங்க நினைச்சோம் இந்த தண்ணி தான் வருதுன்னு சொல்லிட்டு ஏனாதான்னு வலைங்களை கொஞ்சம் கொஞ்சமா பகுதியை தூயுது. இது நினைச்சு இந்த ராஜசாலை மாதிரி பெருசா கிளம்பி அப்படியே ஊரே முழுற மாதிரி வருது. ஐயோ, எங்களுக்குள்ள ஒரு பயம் வந்து நாங்க எல்லாமே மேல போக நமக்குள்ளதான் வந்துட்டு இருக்கு. அந்த தண்ணி வந்துட்டே இருக்கு. சரி, நம்ம உயிரை காப்பாற்ற முடியாது, சொத்துக்களை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி நாங்க எல்லாருமே விட்டுட்டு கொஞ்சம் மேல ஏறிட்டோம். ஆனா எங்க மேல ஏறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னும் வீடு வாசல் இந்த போட்டுங்க தான் நிறைய சேதம் ஆயிடுச்சு. ஆனா சிலருக்கு அடிய பட்டுக்குது. வயசானவங்க ஓட முடியாததுனால அடிபட்டுக்குது. இதுதான். அதுக்கப்புறம் 2வது சுத்தமா வத்திட்டு ஓடிச்சு. ஓடிச்சேன்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருமே இப்போ ஓடும்போது திருப்பியும் அந்த ராய் சாலை மாதிரி திருப்பியும் கிளம்பி வருது. அதுக்கப்புறம் தான் நாங்க ஐயோ இது பெரிய தண்ணி அளவுக்கு மீறி வருது. இதுதான் அப்ப யாருக்கு சுனாமின்னு தெரியாது இல்ல. அதுக்கப்புறம் நாங்க வந்து அவங்க மேலாண்ட கவர்மெண்ட் எங்களை இட்டுன்னு போய் மேலாண்ட அடக்கலம் பண்ணி மறுநாள் தான் எங்களை இட்டுன்னு வந்து விட்டாங்க. இங்க அவங்க வந்துதான் சில பேர் வந்து சில கிராமத்துங்கள்ல தத்தி எடுத்துக்கின்னு அவங்களுக்கு சாப்பாடு, துணிமணி, சிலருக்கு அப்படியே கொஞ்சம் வலை இது நெட்டெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. வலை போட்டு எல்லாம் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் நாங்க நார்மலுக்கு வந்துட்டோம். அப்பயும் போகும்போதெல்லாம் இன்னமும் அந்த ஒரு பயம் இருக்கு. இன்னும் அதோ வந்துச்சு. இப்ப நினைக்கும் போதெல்லாம் அது வருமா என்ற ஒரு பயம் உருவாகுது.